திரு சிந்தனை செல்வன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். 2 நாள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு கூட்டம். தாவேக்கவனுடைய அந்த பரபரப்பும் பேச்சுக்களும் லைம் லைட்ல இருக்கும் போதே தான் விசிக தலைவர் கூட்டணி தொடர்பான விஜயனுடைய கூட்டணி தொடர்பான கதவுகளை தான் மூடிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. விஜய் கூட புத்தக வெளியீட்டு விழாவிலெல்லாம் பேசினாரு. ஆனா அந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவை என்ன எழுந்தது? இல்லை, நம்ம தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் சொல்லி வருகிற ஒரு ஒற்றை அம்சம், இன்னைக்கு ஒரு இயல்பான சூழல் நிலவவில்லை இந்தியாவில். ஒரு அசாதாரண சூழல் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எலெக்ஷனை பற்றி பேசுகிறதுங்கிறது வேற. பாஜக, மோடி, அமித்ஷா இந்த கூட்டணியில் உருவாகியிருக்கிற இந்திய அரசியல் என்பது ஒரு பெரிய த்ரெட்டாக மாறியிருக்கு. இதை நம்ம இதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஒரு கட்சி ஆட்சி செய்து அதுக்கு பதிலாக இன்னொரு கட்சி இருந்தால் நல்லது அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் இயல்பான ஒரு நடைமுறை. ஆனால் அடிப்படையிலே நாம் இதுவரை பெற்று நாம் நுகர்ந்து வருகிற அத்தனை விதமான உரிமைகளையுமே வேறு விதமான ஒரு நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய, எளிமையாக சொல்லப்போனால் அரசமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள் மீது எந்த விதமான மரியாதையும் இல்லாத, அவற்றுக்கு எதிரான திசையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி ஒன்றிய அரசை இயக்கிட்டு இருக்கு. இது ஒரு அசாதாரண சூழல் என்பதை ரொம்ப பதட்டத்தோட, ரொம்ப மன தெளிவோட சொல்ல விரும்புகிறோம். எங்கள் கட்சியை வளர்த்துக்கிறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, இன்னைக்கு விஜயோட நாங்கள் ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் பார்ட்னர். என்ன சொல்லப்போனால் விஜய்க்கு அவரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடராக தலைவர் இருந்திருப்பார், அண்ணன் திரும்ப இருந்திருப்பார். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதிமுகவோட ஒரு உறவை ஏற்படுத்திட்டோம்னா அதிமுகவில் எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளான சூழல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சரியாக ஒரு கௌரவமான இடத்துல எங்களை வச்சிருந்துருப்பாங்க. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சியின் நலனை தாண்டி ஒரு தேசத்தின் நலன் முக்கியமானது. அந்த அடிப்படையில் ஒரு ஐடியாலஜிக்கல் வார் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நிலையில நாங்க திமுகவோடு இருப்பது என்பதுதான் சரியா இருக்க முடியும். பாஜக நேரடியாகவோ பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கட்சிகளோ இங்க வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விஜய், நீங்க நடைமுறையில விஜய் தன்னுடைய பிரசன்ஸை வருகிற தேர்தலில் பதிவு பண்ண முடியுமே தவிர, விஜய் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நம்புறது ஒரு யாரும் அப்படி ஒரு நம்பிக்கையோட தான் அவர் மக்களை திரட்டணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து. ஓகே, இல்லை இப்போ நீங்கள் தாவேக்காவை குறிப்பிடும் போதோ அதிமுகவை குறிப்பிடும் போதோ தாவேக்காவோடு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. அதிமுகவோடு ஒருவேளை அதிமுகவுக்கு போயிருந்தால் நல்ல நிலையில் தான் வைத்திருப்பார்கள் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ அல்லது ஒரு தயக்க சூழலோ திமுக கூட்டணியில் விசிகவுக்கு எதுவும் இருக்கிறதா? அப்படியான சூழல்ல இது ஏன் பேசு பொருளா மாறுது? எங்களுக்கு திமுகவிலையும் அந்த மாதிரி இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் எல்லாரும் வரவேற்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரு கட்சி இன்னைக்கு 4 உறுப்பினர்களை பெற்றுக்கிறோம். இது 6 ஆகணும், 10 ஆகணும், 20 ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதை விட, வரலாற்றில் முதல் முறையாக பல ஆயிரம் ஆண்டு காலமாக அதிகார மையத்துக்குள்ளார வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கட்சிங்கிறது ஒரு பொது உளவியலாக இன்னைக்கு இருக்கு. அப்படி இருந்தும் கூட நாங்கள் எங்களுடைய நலனை விட, எங்கள் கட்சியினுடைய நலனை விட, எங்களுடைய நம்பர்ஸை விட தேசத்தினுடைய நலன் என்கிற அடிப்படையில் திமுகவோடு இருப்பது என்பதுதான். பாஜக நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழக மண்ணுக்குள்ளார வர முடியாத ஒரு தடுப்பை உருவாக்க முடியும் என்கிற அடிப்படையில் நாங்கள் நகர்றோம். விஜய் தன்னுடைய பிரசன்ஸை நிறுவ முடியுமே தவிர, அது 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 நம்ம கௌரவமாக சொல்கிறோம். உண்மையில் நடைமுறை என்னன்னா, அது திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை அவர் பிரிக்கிறது தான் அது பயன்படும். இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வலுவாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணிக்கு அது ஒரு நெருக்கடியை தான் தரும். அதனால அவர் அந்த பிளானோட தான் வராருன்னு நம்ம சொல்லல. ஆனால் ரியல் கேம் என்னவா மாறும்னா, அது இப்போ திமுகவுக்கு மைனாரிட்டியோட வாக்கு இருக்கும். அவர் விஜய் ஜோசப் அப்படிலாம் சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிறாங்க, கொஞ்சம் தலித்துகள், எம்பிசி இந்த மாதிரி செக்ஷன்லாம் அவர் கொஞ்சம் பிரிக்குது அப்படின்னு சொல்லும்போது அது திமுகவுக்கான சேலஞ்சாக இருக்கும். மறைமுகமாக இது பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு உதவிகரமாக தான் இருக்கும்.
அந்த அஜெண்டாவோட தான் விஜய் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாம சொல்லல. ஓகே, ஆனால் புதிதாக வருகிறவர்களுடைய நிலை இப்படிதான் இருக்கும். இந்த கேள்வி ஏன் எழுகுது அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அவங்க மேஜர் பார்ட்டி சீல் பண்ணிட்டாங்க. இது இனிமேல் வரக்கூடியது ஏற்கனவே 24ல பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளும் அதிமுகவோடு இணைந்து பயணித்த கட்சிகளும் அவங்க கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்த போறாங்க. தாவேக்கவுக்கு மேலும் சில கட்சிகள் போலாம். ஆனா திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தி பிறகும் கூட விசிக இதை இப்படி பொதுவெளியில் சொல்வதன் மூலமாக என்ன செய்தியை யாருக்கு சொல்ல விரும்புகிறது அப்படிங்கிற ஒன்று. அதிமுகவோட எங்களுக்கு இருக்கிற உளவியலை நான் சொன்னேன். ஆனா அதிமுக பாஜகவோட கைகோர்த்து இருக்கிறது என்கிற நிலையில தான் அது எங்களுக்கு அதிகமாக சீட் அள்ளி கொடுத்தாலும், துணை முதல்வர் பதவியை கொடுத்தாலும், வேற அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும், எதை தந்தாலும் ஒரு கட்சியின் நலனை விட தேசத்தின் நலன் அடிப்படையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியை நிராகரிக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ விஜயனுடைய பிரகரம் வந்து உதவிகரமா இருக்கும். விஜயனுடைய நோக்கம் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனா விஜயனுடைய அந்த மூன்றாவது வாக்கு பிரிப்பு என்பது அதுக்கு தான் பயன்படும். நாங்க கொள்கை ரீதியாக திமுகவோடு இணைந்து நிற்பதற்கு காரணம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழ்நிலை தான். சரி, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு அக்னீஸ்வரன். பாஜக கூட்டணி கதவை மூடியாச்சு. அதே நேரத்தில் அதிமுக பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருந்தது. அமைச்சரவையில் இடம், ஏன் துணை முதலமைச்சர் பதவி வரும் கூட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தபோது அங்க நான் வந்து சமரசம் ஆகல, ஒரு சாதாரண அரசியல்வாதியை போல நான் அந்த முடிவை எடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப உறுதிபட சொல்றாரு திருமாவளவன். அதே நேரத்தில் அதிமுக தாவேக்கவும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் சொல்றாங்க. என்ன பொருள் சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 63 கட்சி இருக்கு சார். அதில் தொகுதி மறுவரை கூட்டம் தமிழக அரசு ஏற்பாடு பண்ணதில் 58 கட்சிகள் பங்கேற்றது சார். ஆமாம். அதில் ஆளுகிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு சார். இதில் நீண்ட நெடிய பாரம்பரியம் அப்படிலாம் பார்க்குற போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடும் கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அரசியல் செய்த தலைவர்கள் என்று வயது மூப்பின் காரணமாகவும் அரசியல் கட்சியினுடைய அந்த ஆரம்பித்த ஆண்டுகளின் காரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் விசிக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களும் தான் இந்த மறைந்த இருவரும் தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றிய தலைவர்கள் என்று நான் எப்போதும் சொல்வது உண்டு. அந்த தலைவர்களோடு அரசியலில் களம் கண்டு வெற்றியை பெற்று வந்தவர்கள். ஆகவே இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அப்படின்னு அடிப்படையில் பார்க்கிற போது மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அதிமுகவோட எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான், இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த கூட்டணி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் மங்களூர்லையும் காட்டுமன்னார் கோயில்லையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது கூட்டணி வைத்து அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்றதும் அதிமுகவும் விசிகாவினுடைய கூட்டணி தான். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படித்தான். ஆகவே ஒரு கட்சியை, எந்த ஒரு கட்சியையும் எங்களோட கூட்டணிக்கு வாங்க, எங்களோட கூட்டணிக்கு வாங்க, நீங்க எங்களோட இருங்க, எங்களை மாதிரியே மாறிடுங்க, உங்களுக்குன்னு தனி சித்தாந்தம் என்பது இருக்கிறதா என்பதை கொஞ்ச காலகட்டத்தில் நீங்களே மறந்துடுவீங்க. நான் ஒன்றை கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயமே நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது யாருக்கு விஜய் தேவை, விஜய் தேவை, விஜய்க்கு யார் தேவை, இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது தமிழ்நாட்டிற்கு எந்த அரசியல் கட்சி நல்லது செய்கிறதோ அது எல்லா கட்சியும் தேவை. ஆனா இங்க திரு விஜய்க்கு யார் தேவை அப்படிங்கறத திரு விஜய் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா நீங்க தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெற்றதற்கு பிறகு ஒரு தேர்தல் வந்தது, நாடாளுமன்ற தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இவைகள் எல்லாமே உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துச்சு. ஆனா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே என்னது, நான் வந்து காப்பரிச்சு அரைப்பரிச்சல எழுத மாட்டேன், நேரம் பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கறதையும் சார் விளக்குவாங்க. அந்த பேச்சுவார்த்தை